அனைவருக்கும் சனிக்கிழமை கலை வணக்கம். இன்றைக்கி தான் நான் டூருக்கு போகிறேன்னு சொல்லி நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு கடகன்னு சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டா ஹஸ்பண்ட், அதாவது நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து வெளியே சாப்பிட்டாலும் தயிர் சாதம் தானே சாப்பிட போகிறாங்க, அது வீட்டிலேயே கிளறி கொடுத்துலான்னு சொல்லிட்டு காலையில் ஹஸ்பண்டுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து சத்து மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் கலந்து மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிட்டு நேற்று அரைச்ச கார சட்னி வச்சு முடிச்சாச்சு. மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு, தயிர், பீன்ஸ் வேக வச்சு வறுத்து கொடுத்துட்டேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். ஹஸ்பண்ட் மட்டும் கட்டி கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் கொண்டு போய் அனகாபுத்தூரில் விட்டுட்டாங்க. அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து அப்படியே நாங்கள் கிளம்பி ஆட்டோ பிடிச்சி போனோம். ஃப்ரெண்டோட வீட்டு பக்கத்தில் ஆட்டோக்காரர் தெரிஞ்சவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் குயின்ஸ்லாண்டே போனோம். போகும்போது நான் ஆட்டோவில் தான் போனேன். மற்ற 2 பேர், அதாவது மொத்தம் 7 பேர், அதில் ஆட்டோவில் நாங்கள் 5 பேர் போனோம். மற்ற 2 பேரும் பைக்கில் வந்துட்டாங்க. இது வந்து ஃப்ரெண்டோட வீடு. பையன் பொண்ணு பேர் வந்து சாய் சஞ்சனா, பையன் பேர் வந்து சித்தார்த். நாங்கள் குயின்ஸ்லாண்ட் உள்ளே போகும்போதே மணி ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 10:15 ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி போகணும். லேட் ஆகிடுச்சு. 10:15 ஆயிடுச்சு. போயிட்டு கிடக்குன்னு ஃபுல்லாக இன்றைக்கி ஸ்கூல் பசங்க தான் எக்கச்சக்கம். ஒரு 5-6 ஸ்கூல் பசங்கக்கிட்ட வந்துருந்தாங்க. எல்லாம் கலர் யூனிஃபார்மாக. அரக்கோணத்துலேருந்து சிட்டூர்லேருந்து, ஆந்திரா சிட்டூர்லேருந்துலாம் பசங்க வந்திருந்தாங்க. ஒரே அட்டகாசம்தான். போய் டிக்கெட் வாங்கிட்டு லைனில் நின்று ஒரு ரைடெலாம் போயிட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் ஃப்ரைட் ரைஸ், சாம்பார், தயிர் சாதம் சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ரைடெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நான் வரும்போது பைக்கில் ஃப்ரெண்டு கூட வந்தேன். அந்த பொண்ணு வந்து ஆட்டோவில் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு குளியல் போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, தலைக்கு தான் குளித்தேன். ஒரே அந்த பீச்சிங் பவுடர் தண்ணி இல்லையா, அதனால் தலைக்கெலாம் குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காப்பியை போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு வேலையை முடிச்சாச்சு. இன்றைக்கி இதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.